மக்கள் வணக்கம். ஆகஸ்ட் 15 78வது சுதந்திர தினத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனது உரையில் 2 விஷயத்தை குறிப்பிட்டார். ஒன்று பொது சிவில் சட்டம், மற்றொன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது. அதாவது தற்போதுள்ள சிவில் சட்டம் மத ரீதியானது என்று மக்கள் நம்புகின்றனர். நாட்டு மக்களை பிளவுபடுத்தாத பொது சிவில் சட்டம் உடனே தேவை. அரசியல் சட்டத்தை உருவாக்கிய கனவு நிறைவேற்றப்படும் என்று குறிப்பிட்டார். இதையே தான் உச்சநீதிமன்றமும் பலமுறை சுட்டிக்காட்டியுள்ளது என்று குறிப்பிட்டார். அதுபோலவே அடிக்கடி தேர்தல் நடப்பதால் நம் நாட்டின் வளர்ச்சிக்கு அது தடையாக இருக்கின்றன. ஆகவே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விரைவான நீதி வழங்குவதை புதிய கிரிமினல் சட்டங்கள் உறுதி செய்கின்றன என்று குறிப்பிட்டார். வளர்ந்த பாரதம் 2047 என்ற இலக்கை நோக்கி இந்தியா பயணிக்கிறது. அன்று 40 கோடி மக்கள் பிரிட்டிஷ் ஆட்சியை வெளியேற்றினர். இன்று 140 கோடி பேர் நாட்டை வளர்ச்சியாக உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கண்டிப்பாக ஒரு தேசியவாதி நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டின் பிரதமராக இருக்கும்போது இந்தியா 2047 கண்டிப்பாக வளர்ச்சியாக மாறும் என்பது உறுதி. இதை பற்றி உங்கள் கருத்து என்பதை கமெண்ட் செய்யுங்கள். சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.